இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது C++ ப்ரோக்ராமிங்கோட ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம். ஒன்று ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர், அடுத்தது அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதையும் பார்க்க போகிறோம். C++ ப்ரோக்ராமில் இந்த 5 செக்ஷன் இருக்கும். இதில் எல்லா ப்ரோக்ராம்லையுமே இந்த 5 செக்ஷன் இருக்குமான்னு பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. இதுல 3 மட்டும் எல்லா ப்ரோக்ராம்லயுமே இருக்கும். ஒன்று டாக்குமெண்டேஷன் செக்ஷன், இன்னொன்று ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன், மெயின் செக்ஷன். இந்த 3 மட்டும் எல்லா ப்ரோக்ராம்லயும் இருக்கும். குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷனும் யூசர் டிஃபைன் செக்ஷனும் நமக்கு தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். பெரும்பாலும் நம்ம ப்ரோக்ராம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷனையும் விட்டுடுவாங்க. அப்போ ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் இது ரெண்டுத்தை மட்டும் வச்சு ப்ரோக்ராம் செய்வாங்க. அப்போ மேண்டேட்டரியா எது தேவைன்னா இது ரெண்டு தேவை. ஆனா டாக்குமெண்டேஷன் செக்ஷனை சேர்த்துக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் செக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ராம் என்னைக்கு கிரியேட் பண்ணாங்க, யாரு கிரியேட் பண்ணாங்க, எதுக்காக கிரியேட் பண்ணாங்க, இது மாதிரியான தகவலை சொல்றது தான் டாக்குமெண்டேஷன் செக்ஷன். இது ப்ரோக்ராமோட பிகினிங்ல இருக்கும். ஆனா கம்பைலர் இக்னோர் பண்ணிடும். சோர்ஸ் ஃபைல்ல மட்டும்தான் இது இருக்கும். அடுத்தது ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன் நம்ம தேவையான ஹெடர் ஃபைலையோ இல்ல வேற ஏதாவது செப்பரேட் ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அப்ப அந்த செப்பரேட் ஃபைலை லிங்க் பண்றதுக்காக இந்த ப்ரீ ப்ராசஸ் செக்ஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் எதுக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், கீழே n நம்பர் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்கும் தேவைக்கேற்று. அப்போ இது எல்லாத்துலயும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி காமனா ஒரு செட் ஆஃப் வேரியபிள் தேவைன்னா அந்த செட் ஆஃப் வேரியபிளை நம்ம குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன்ல டிக்ளேர் பண்ணிப்போம். அடுத்தது மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல தான் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. மெயின் ஃபங்க்ஷனோட லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல டெர்மினேட் ஆயிடுது. அப்போ நம்ம என்ன செய்ய போறோமோ அந்த கோர் கான்செப்டை எங்க சொல்ல போறோம்னா மெயின் ஃபங்க்ஷன்ல தான் சொல்ல போறோம். அடுத்தது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இப்ப ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ப்ரோக்ராம் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகுதுன்னா அப்ப அந்த ரிப்பீட் ஆகுறத செப்பரேட்டா ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா கிரியேட் பண்ணிட்டு அது தேவைப்படுற இடத்துல எல்லாம் நம்ம அதை கால் பண்ணிப்போம். இதனால நிறைய நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். கோட் ரியூசபிலிட்டி, ஒரே செட் ஆஃப் கோட் நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம், அது கிடைக்குது. அதுக்கப்புறம் இதை டீபக்கிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. இப்போ 5 இடத்துல யூஸ் பண்ற காமன் கோடை ஒரு இடத்துல தனியா எடுத்து வச்சோம்னா அப்ப எரர் வந்தா ஒரு இடத்துல தான் வரும். அதை டீபக் பண்றது நமக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அந்த போர்ஷன்ல ஏதாவது ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்றதுனால ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்ப அதை மாடிஃபை பண்றதும் ஈஸியா இருக்கும். இது வாய்ப்பு இருந்தா மட்டும் நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம். வாய்ப்பு இல்லாத பட்சத்துல அதை விட்டுடலாம். அதை அவசியம் கிரியேட் பண்ணணுன்றது எதுவும் கிடையாது. அடுத்தது ஒரு C++ ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்றதுல இருந்து ரன் பண்ற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குதுன்றது. ஃபர்ஸ்ட் ஒரு எடிட்டர்லயோ ஒரு ஐடியிலயோ நம்ம ப்ரோக்ராம் கிரியேட் பண்றோம். அப்ப அந்த கிரியேட் பண்ற ஃபைல் சோர்ஸ் ஃபைல்னு சொல்றோம். .cpp அந்த நம்ம ஹெடர் ஃபைலும் நம்மளே கிரியேட் பண்ண முடியும். அது மாதிரி கிரியேட் பண்ணா அது .hன்ற ஹெடர் ஃபைலா இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா கம்பைல் பண்றதுல ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ண போறோம். எதெல்லாம் ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன்ல சொல்லியிருந்தோமோ அதெல்லாம் இங்க இன்க்ளூட் ஆக போகுது. அதுக்கப்புறம் சிம்பிள் டேபிள் ஜென்ரேட் ஆக போகுது. இந்த சிம்பிள் டேபிள் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் கம்பைல் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுது. அப்ப கம்பைல் பண்ண உடனே நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா ஆப்ஜெக்ட் ஃபைல் கிடைக்க போகுது. இந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னா லிங்கர் ஸ்டாட்டிக் லைப்ரரிஸ் எல்லாத்தையும் நமக்கு இந்த ப்ரோக்ராமா கூட லிங்க் பண்ண போகுது. ஸோ அப்ப அதெல்லாம் எக்ஸிகியூஷனுக்கு யூஸ் ஆகும். ஸ்டாட்டிக் டைம்ல இதுதான் யூஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதை மட்டும் தான் லிங்கர் லிங்க் பண்ணும். இது ஸ்டாட்டிக் லைப்ரரிஸ். இதை பண்ண உடனே அது எக்ஸிக்யூட்டபிள் கோடு கிரியேட் ஆயிடுது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பில்ட் போர்ஷன். அடுத்தது ரன் போர்ஷன். இந்த ரன் போர்ஷன்ல எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் 2 ஸ்டெப் ஆகுது. ஒன்னு லோடர் அதை லோட் பண்ணுது, அடுத்தது CPU எக்ஸிக்யூட் பண்ண போகுது. அப்ப இந்த லோடர் லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்டிக் லைப்ரரிஸ் லிங்க் பண்ணியாச்சு. பாக்கி இருக்கிறது டைனமிக் லிங்க் லைப்ரரி. அப்ப அந்த டைனமிக் லிங்க் லைப்ரரியை லிங்க் பண்றது லோடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை CPU எக்ஸிக்யூட் பண்ணுது. டைனமிக் லிங்க் லைப்ரரி நம்ம சில வாட்டி என்ன சொல்லணும், ஷேர்டு லைப்ரரிஸ்னு சொல்லுவோம். Thank you.